உல்கதா பாமரனின் ஆன்மேக தீதல். மரியா அஞ்சாதே, என் மறைந்த வாழ்வை எழுதுவா. இன்று நான் வெளிப்படுத்தப் போவது நாசரேத்தில் என் மறைந்த வாழ்க்கை குறித்த கடவுள் மனிதன் கதையின் 5ஆம் அத்தியாயம். இந்த பதிவில் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான இறுதி நிகழ்வுகளை நாம் பார்க்க போகிறோம். அதாவது அவருடைய பாடுகளின் நாட்கள் முதல் திருச்சபையின் பிறப்பு வரைக்கும் நடந்ததை விரிவாக பார்க்க போகிறோம். சரி, இந்த நம்ப முடியாத கதைய நம்ம ஒரு 5 முக்கிய பகுதிகளாக பார்க்கலாம். இயேசுவோட அந்த மாபெரும் தியாகத்துக்கும் வெற்றிக்கும் அடித்தளம் போட்ட நிகழ்வுகள்ல இருந்து ஆரம்பிச்சு திருச்சபையோட தொடக்கம் வரைக்கும் போக போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, பாஸ்கா விழாவுக்கு முன்னாடி இருந்த அந்த கடைசி ரொம்பவே பரபரப்பான நாட்கள்ல தான். உண்மையில சொல்லப்போனா அந்த நாட்கள்ல பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. அதே சமயம் இயேசுவுக்கு எதிர்ப்புகளும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. சிலுவையை நோக்கிய இயேசுவின் பயணம் அது ஒரு திட்டமிட்ட பயணம். முக்கியமா அவர் லாசரவை உயிரோட எழுப்பினதுக்கு அப்புறம் இது ரொம்ப தீவிரமாச்சு. ஏன்னா அந்த அற்புதம் அதிகாரத்துல இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. அதனால அவர் எப்ராயிம்ங்கிற இடத்துக்கு போய் அங்கேயும் மக்களுக்கு போதிக்கிறத நிறுத்தல. அப்புறம் அங்க இருந்துதான் எருசலேமுக்கு தன்னோட கடைசி பயணத்தையே தொடங்குறார். அந்த சமயத்துல தான் இயேசு ரொம்ப அவசரமான முக்கியமான சில போதனைகளை தராரு. தன்னை பின்தொடர்ந்தவங்களை எச்சரிக்கிறாரு. பரிசேயர்கள் சதுசேயர்களோட உள்நோக்கங்களை ஊமைகள் மூலமா வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம வரப்போற காலத்தை பத்தியும் பேசுறாரு. இங்க பாருங்களேன், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கடைசி நாட்கள்ல நடந்த 2 நேர் எதிரான சம்பவங்கள். ஒரு பக்கம் யூதாஸ் இயேசுவோட உயிருக்கு வேலை பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சிலர் அவரோட வரப்போற அந்த பெரிய நிகழ்வோட முக்கியத்துவத்தை உணர்ந்து ரொம்ப ஆழமான அன்பு செயல்கள்ல ஈடுபடுறாங்க. இது எல்லாமே பாஸ்கா விருந்துல உச்சகட்டத்தை அடையுது. ஒரு மேல்மாடி அறையில இயேசு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துறார். அது ஒரு ஆழமான நெருக்கத்தையும் அதே சமயம் ஒரு பெரிய சோகத்தையும் கொண்ட ஒரு தருணம். ஏன்னா வரப்போற நிகழ்வுகளுக்கு தன் திருத்தூதர்களை அவர் தயார்படுத்துறார். சரி, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அந்த மேல்மாடி அறையோட அமைதியிலிருந்து கதை இப்போ இயேசுவோட பூமிக்குரிய வாழ்க்கையோட 2 பக்கங்களுக்கு நகரப்போகுது. நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பயங்கரமான வேகத்துல நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல கெத்செமனி தோட்டத்துல அந்த தீவிரமான ஜெபம், அந்த வேதனை. அதை தொடர்ந்து அவரை கைது செய்றாங்க. ராத்திரி முழுக்க அநியாயமான விசாரணைகள், கொடூரமான கசையடிகள், அப்புறம் கல்வாரிக்கு அந்த சோகமான பயணம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால ஆழமான இறையியல் அர்த்தம் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது மனித குலத்தோட முதல் பாவங்கள் வரைக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது. அன்னை மரியாவோட துன்பம் ஒரு மீட்பின் எதிர்வினையா பார்க்கப்படுது. சிலுவையில இயேசு செஞ்ச கடைசி செயல்கள்ல ஒன்னு இதுதான். இது எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்க. தன்னோட தாயோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது. அப்படி செய்யும்போது யோவான பிரதிநிதியா வச்சு அவங்கள எல்லா சீடர்களுக்கும் தாயா கொடுக்கறாரு. பெரிய வெள்ளியோட வரக்தி, பெரிய சனிக்கிழமையோட அந்த அமைதி, இதுக்கெல்லாம் அப்புறம் மொத்த கதையும் ஒரு வரலாற்று திருப்பத்தை சந்திக்குது. ஒரே ஒரு நிகழ்வு எல்லாத்தையும் மாத்திடுது. இந்த கதை மரணத்தோட முடியல. ஞாயிற்றுக்கிழமை காலையில சீடர்கள் கல்லறைய காலியா பார்க்கும்போது குழப்பமும் ஆச்சரியமும் அடைறாங்க. அதுதான் ஒரு நம்ப முடியாத வெற்றிக்கான முதல் அறிகுறி. அடுத்த 40 நாள்ல உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பல தடவை காட்சி கொடுக்கறாரு. தன்னோட உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறாரு, தன்னோட சீடர்களுக்கு ஆறுதல் சொல்றாரு, வரப்போற பணிக்காக அவங்கள தயார்படுத்துறாரு. சந்தேகப்பட்ட திருத்தூதர் தோமா கிட்ட அவர் தோன்றுனது விசுவாசத்தோட ஒரு மைய கருத்தை நமக்கு உணர்த்துது. அதாவது பார்க்காமலேயே விசுவாசிக்கிற எதிர்கால தலைமுறையினருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதம். தன்னோட பூமிக்குரிய பணியை முடிச்ச இயேசு இப்போ தன்னோட செய்திய உலகத்துக்கு கொண்டு போகும்படி தன்னோட சீடர்களை தயார்படுத்துறார். தன்னோட இறுதி போதனைகளை கொடுத்த பிறகு, அந்த மாபெரும் கட்டளையை தன் திருத்தூதர்கள் கிட்ட ஒப்படைச்ச பிறகு இயேசு விண்ணகத்துக்கு ஏறிச் செல்கிறார். இதோட பூமியில அவரோட நேரடியான பிரசன்னம் முடிவுக்கு வருது. ஆனா திருச்சபையோட பணி இங்கிருந்து தான் தொடங்குது.
அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு திருத்தூதர்களும் அன்னை மரியாவும் ஒன்னா சேர்ந்து ஜெபத்துல இருந்தாங்க. அப்புறம் பெந்தகோஸ்தே பெருவிழா அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்குறார். திருத்தூதர்களை தைரியத்தாலையும் தெய்வீக வரங்களாலையும் நிரப்புறார். இதுதான் திருச்சபையோட அதிகாரப்பூர்வமான பிறந்தநாள். அந்த பணி உண்மையிலேயே தொடங்கின தருணம் இதுதான். சரி, நம்ம கதையோட கடைசி பகுதி இப்போ ஆதி திருச்சபை வாழ்க்கைய மையமா வச்சு நகரப்போகுது. குறிப்பா திருத்தூதர்களையும் அன்னை மரியாவையும் சுத்தி நடந்த நிகழ்வுகள். ஆரம்பகால விசுவாசிகள் ஒரு பக்கம் சமூகமாவும் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் துன்புறுத்தல்களையும் சந்திச்சாங்க. அவங்க நற்கருணைய கொண்டாடினாங்க, ஆனா அதே சமயம் பயங்கரமான எதிர்ப்புகளையும் சந்திச்சாங்க. ஸ்தேவானோட மறைசாட்சியத்துல இதை நம்ம பாக்குறோம். இது ஒரு திருப்புமுனையான நிகழ்வு. ஏன்னா அவங்கள ரொம்ப அதிகமா துன்புறுத்தின சவுல் மனந்திரும்புறதுக்கு இது ஒரு காரணமா அமையுது. அந்த சமயத்துல அன்னை மரியா யோவானோட பராமரிப்புல வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கும் பாடுகளுக்கும் ஒரு உயிருள்ள சாட்சியா இருந்து அந்த நினைவுகளெல்லாம் ஆரம்பகால திருச்சபைக்காக பத்திரப்படுத்துறாங்க. அவங்களோட பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு சாதாரண மரணத்தோட முடியல. அதுக்கு பதிலா அவங்க உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இது எல்லா விசுவாசிகளுக்கும் உயிர்த்தெழுதல் மேல இருக்கிற ஒரு வாக்குறுதியா அமையுது. அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு கதையுமே ஒரு தொடர்ச்சியான கதை. மகிமைக்கான பாதை சிலுவை வழியா போகுதுன்னும், துன்பத்துக்கு ஒரு மீட்பின் மதிப்பு இருக்குன்னும், மரணம் ஒரு முடிவல்லன்னோ இது நமக்கு காட்டுது. இங்க விவரிக்கப்பட்ட இயேசுவோட வாழ்க்கை ஒரு மனுஷனோட துன்பத்திலிருந்து தெய்வீக வெற்றி வரைக்குமான ஒரு முழுமையான பயணத்தை நமக்கு காட்டுது. இது உலகத்தையே மாத்தின ஒரு மரபை விட்டு சென்றிருக்கு. இன்னைக்கும் விசுவாசத்துக்கு உத்வேகமா இருக்கு. இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் இடையில இருக்கிற ஆழமான தொடர்பை தான் நாம இங்கிருந்து எடுத்துட்டு போகணும். சரி, ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை விரிவதை தொடர்ந்து காண்போம். பெத்தானியாவுல ஒரு அமைதியான வீட்ல மரணம் மெதுவா உள்ள நுழையுது. ஆனா அங்க நடக்க போற ஒரு மிகப்பெரிய அற்புதம் வரலாற்றோட போக்கியே மாத்த போற ஒரு இறுதி மோதலுக்கு ஆரம்ப புள்ளியா அமைய போகுது. முதல்ல பெத்தானியாவுல ஒரு நோய் எப்படி மரணத்துல முடியுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அதுவே எப்படி ஆண்டவர் இயேசுவோட சீடர்களுக்கு ஒரு விசுவாச சோதனையா மாறுச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்லறையில நடந்த அந்த மாபெரும் அற்புதத்தை பத்தியும், கடைசியா அந்த அற்புதமே அவரை கொல்ல தூண்டின அந்த சதித்திட்டத்தை பத்தியும் நம்ம விவரமா பார்க்க போறோம். நம்மளோட கதை இப்போ எங்க தொடங்குதுன்னா, துக்கம் நிறைஞ்ச பெத்தானியாவில் இருக்கிற ஒரு வீட்ல தான். மார்த்தா, மரியா, அவங்களோட சகோதரன் லாசரு மரணப்படுக்கையில கிடக்கிறார். அந்த வேதனையான சூழல்ல எருசலேம்ல இருந்து பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள்னு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கூட்டமே அங்க வந்து சேருது. அவங்களோட வருகை அந்த வீட்ல இருந்த துக்கத்தை விட ஒரு மாதிரி பயத்தையும் பதட்டத்தையும் தான் அதிகமாக்கிச்சு. பெத்தானியா தெருக்கள்ல ஒரு பதட்டமான கிசுகிசுப்பு பரவ ஆரம்பிக்குது. வந்திருந்த யூதேய தலைவர்களை பார்த்த ஊர் மக்கள், என்ன இது, தலைமைச் சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் இங்க கூடியிருக்காங்க, இவங்க நோக்கம் என்னவா இருக்கும்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நல்ல வேளை ஆண்டவர் இங்க இல்ல, இந்த நச்சுப்பாம்புகளை அவரை தேடிதான் வந்திருக்கணும்னு அவங்களோட கெட்ட நோக்கத்தை சரியாவே யூகிச்சுக்கிறாங்க. லாசரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த தலைவர்கள் உடனே நோய்வாய்ப்பட்டிருந்த லாசருவை பார்க்கணும்னு வற்புறுத்துறாங்க. அப்போதான் மரியா ரொம்ப தைரியமா அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. என் சகோதரன் அறையில மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அங்கு இருக்கிறது மரணத்தோட விளிம்புல இருக்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான். அவனுக்கு கஷ்டம் தர நினைவுகளை நாம தவிர்க்கணும். ஹெல்காய், நீங்களும் உங்க கூட்டமும் அவனுக்கு வேதனை தர நினைவுகளாதான் இருக்கீங்கன்னு அவங்க முகத்துக்கு நேராவே சொல்லிடுறாங்க. லாசருவோட கடைசி நிமிடங்கள் அது ரொம்பவும் வேதனை நிறைஞ்சதா இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி சித்த பிரமையோட உச்சியில, நான் நெருப்புல இருக்கேன், இது மரியாவோட நெருப்பு, அது என்ன எரிக்குதுன்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குணம் அவருக்கு தெளிய வருது. பக்கத்துல அழுதுட்டு இருந்த அவரோட சகோதரிகளை பார்த்து, மார்த்தா, மரியா, என் தலை வலிக்குது, ஒரு தடவை நீ செஞ்சா மாதிரி என் தூக்கத்துக்கு உதவுன்னு ரொம்ப பலவீனமான குரல்ல முனகுறாரு. மெதுவா அவரோட கண்கள் நிரந்தரமா மூடிடுச்சு, மூச்சும் நின்னு போச்சு, அவரோட ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சது. சரியா, அதே நேரத்துல பெத்தானியாவிலிருந்து ரொம்ப தூரத்துல தங்கி இருந்த ஆண்டவர் இயேசுகிட்ட லாசருவோட நோய் பத்தின செய்தி ஒரு தூதன் மூலமா வந்து சேருது. ஆனா பாருங்க, அந்த அவசரமான செய்தியை கேட்டும் ஆண்டவர் இயேசு உடனே புறப்படல. வேணும்னே இன்னும் 2 நாள் அங்கே தங்குறாரு. இந்த தாமதம் ஏற்கனவே கவலையில இருந்த அவரோட சீடர்களுக்குள்ள பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் உண்டாக்குச்சு. ஆண்டவர் ஏன் அவரோட பிரியமான நண்பனை காப்பாத்த வேகமா போகலன்னு அவங்க தங்களுக்குள்ளே வருத்தப்பட்டாங்க. சீடர்களோட கலக்கத்தை உணர்ந்த ஆண்டவர் இயேசு அவரோட தாமதத்துக்கான தெய்வீக நோக்கத்தை விளக்குறாரு. அவர் ரொம்ப அமைதியா அதிகாரமான குரல்ல சொல்றாரு, இந்த நோய் மரணத்துல முடியறதுக்காக வரல, இது கடவுளோட மகிமைக்காகத்தான் உண்டாயிருக்கு. இது மூலமா இறைமகன் மகிமைப்படணும்னு சொல்றாரு. அதாவது நடக்க போற எல்லாமே இறைத்தந்தையோட திட்டத்துல ஒரு பகுதிதான்னு அவர் தெளிவுபடுத்துறாரு. 2 நாள் கழிச்சு அவர் தன் சீடர்களை பார்த்து,
ஒரு சின்ன அமைதிக்கு பிறகு ரொம்ப தீர்க்கமா சொல்றாரு, லாசர் இறந்துட்டான், நீங்க விசுவாசம் கொள்றதுக்காக நான் அங்க இல்லாதது நல்லதுதான், வாங்க நாம் அவங்கிட்ட போவோம். இந்த தருணத்தை அவர் தன் சீடர்களோட விசுவாசத்தை பலப்படுத்தவும் அவங்களுக்கு ஒரு வலிமையான பாடத்தை கத்துக் கொடுக்கவும் பயன்படுத்திக்கிட்டார்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது. லாசர் இறந்து அடக்கம் செஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் இயேசு பெத்தானியாவோட எல்லையில வந்து நிக்கிறாரு. அந்த ஊரே துக்கத்துல மூழ்கி போயிருக்கு. கல்லறைக்கு பக்கத்துல துக்கம், ஆற்றாமை, ஒரு சின்ன எதிர்பார்ப்புன்னு எல்லாம் கலந்த ஒரு கனமான சூழல். யூத முறைப்படி 4 நாளான உடல் அழுக ஆரம்பிச்சிருக்கும். அதனால இனிமே எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இயேசுவ பார்த்ததும் மார்த்தா ஓடி போய் அவர்கிட்ட துக்கம் தொண்டையை அடைக்க, ஆண்டவரே, நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டான்னு கதறாங்க. அவங்களோட அந்த வார்த்தைகள்ல அவர் மேல வச்சிருந்த ஆழமான விசுவாசமும் அதே நேரம் தாங்க முடியாத துயரமும் ஒன்னா வெளிப்பட்டுச்சு. அதுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு தெய்வீக அதிகாரத்தோட ஒரு மகத்தான சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. அவர் மார்த்தா கிட்ட கேக்குறாரு, நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. மார்த்தா, இதை நீ விசுவாசிக்கிறாயா? இப்போ கல்லறை அருகே எல்லாரும் வியந்து பார்க்கற மாதிரி சம்பவங்கள் நடக்குது. மார்த்தா, மரியா 2 பேரோட துயரத்தை பார்த்த ஆண்டவர் இயேசுவோட உள்ளம் ரொம்பவே உருகி அவர் கண்ணீர் வடிக்கிறார். அப்புறம் தன்னை தேத்திக்கிட்டு கல்லறைய மூடி இருக்கிற அந்த கல்லை அகற்றுங்கன்னு கட்டளையிடுறார். உடல் நாற்றம் அடிக்குமேனு மார்த்தா கொஞ்சம் தயங்கினாலும் கல் அகற்றப்படுது. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் செஞ்ச பிறகு இந்த பிரபஞ்சத்தையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு அதிகாரமான குரல்ல, லாசர்வே வெளியே வான்னு கூப்பிடுறார். அந்த வார்த்தைகள்ல இருந்த சக்தி கல்லறையோட இருட்டுல இருந்து லாசருவை வெளியே கொண்டு வருது. அடக்க துணிகளால உடல் முழுசும் சுற்றப்பட்ட நிலையில அவன் உயிரோட நடந்து வர்றான். இத பார்த்த கூட்டம் அதிர்ச்சியிலையும் திகைப்புலையும் பயத்திலையும் அப்படியே உறைஞ்சு போய் மௌனமா நிக்குது. அவனோட கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, அவன் போகட்டும்னு இயேசு சொல்றாரு. 4 நாளா மரிச்சு போயிருந்த ஒரு மனிதன் மறுபடியும் உயிருடன் தன் சகோதரிகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டான். லாசரு உயிரோடு வந்ததை பார்த்த பலரும் இது மனுஷ சக்தியால முடியாதுன்னு உணர்ந்து ஆண்டவர் இயேசு மேல விசுவாசம் வச்சாங்க. ஆனா அவர் அழிக்கணும்னு நினைச்ச யூத தலைவர்களுக்கு மறுக்கவே முடியாத இந்த அற்புதம் தான் அவங்களோட சதித்திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு இறுதியான காரணமா அமைஞ்சிருச்சு. பாருங்க, ஒரே அற்புதம் ஆனா 2 விதமான முற்றிலும் எதிரான விளைவுகளை உருவாக்குது. அதை பார்த்த மக்கள் அவரை மெசியான்னு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அங்கிருந்த பரிசேயர்கள் நேரா எருசலேமுக்கு ஓடி போய் தலைமை குருக்கள் கிட்ட புகார் சொல்றாங்க, இந்த மனுஷன் பல அற்புதங்களை செய்யறான், நாம இவனை இப்படியே விட்டா மக்கள் எல்லாரும் இவனை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, அதனால ரோமானியர்கள் வந்து நம்ம இடத்தையும் நம்ம தேசத்தையும் அழிச்சிடுவாங்கன்னு அவங்களோட அரசியல் பயத்தை வெளிப்படுத்துறாங்க. பெத்தானியாவிலிருந்து வந்த செய்தி எருசலேமை அடைஞ்சதும் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் தலைமைச் சங்கத்தை உடனே ஒரு அவசர கூட்டத்துக்கு கூட்டுறாங்க. ஆண்டவர் இயேசுவோட செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்றது தங்களோட மத அரசியல் அதிகாரத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்னு அவங்க உணர்றாங்க. அவரை எப்படியாவது தடுக்கணும், இல்லனா அழிச்சிடணும்னு அவங்க முடிவு செய்யறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த குழப்பத்துக்கு நடுவுல அந்த வருஷத்தோட தலைமை குருவா இருந்த காய்பா எழுந்து நின்னு ஒரு கொடூரமான அரசியல் கணக்கீட்டை முன்வைக்கிறார். அவர் சொல்றாரு, முழு தேசமும் அழிஞ்சு போறதை விட மக்களுக்காக ஒரே ஒருத்தன் சாகிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு புரியலையா அன்னு ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்றாரு. அவரோட அந்த வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவோட மரண தண்டனைக்கு அச்சாரமிட்டது. காய்பா சொன்னதுக்கு அப்புறம் தலைமைச் சங்கத்தோட முடிவு ரொம்ப தெளிவா எடுக்கப்பட்டுச்சு. நாம ஒரு முடிவெடுத்து செயல்பட்டாவணும், நம்மளை காப்பாத்திக்கவும் வெற்றி பெறவும் இது ரொம்ப அவசியம்னு அவங்க தங்களுக்குள்ள உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து அவங்க ஆண்டவர் இயேசுவை கொலை செய்யறதுக்கான வழிகளை தேடி அதிகாரப்பூர்வமாவே திட்டமிட ஆரம்பிச்சாங்க. தலைமைச் சங்கம் ஆண்டவர் இயேசுவை கைது செய்ய சொல்லி ஆணை பிறப்பிச்ச செய்திய சங்கத்தோட உறுப்பினர்களான அரிமத்தியா யோசேப்பும் நிக்கோடேமஸும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க உடனே இயேசுவ ரகசியமா எச்சரிக்கை செய்றாங்க. அந்த உடனடி ஆபத்திலிருந்து தப்பிக்க ஆண்டவர் இயேசுவும் அவரோட சீடர்களும் பெத்தேனியாவை விட்டு எப்ராயிம்ங்கிற நகருக்கு பின்வாங்குறாங்க. இப்படிதான் ஒரு மாபெரும் உயிர்ப்பின் அற்புதம் நடந்த அதே இடத்துல இருந்து அவர் தற்காலிகமா வெளியேற வேண்டியதாச்சு. இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. மரணத்தையே ஜெயிக்கிற ஒரு அற்புதம் எப்படி நேரடியா ஒரு மரண தண்டனைக்கு வழிவகுக்க முடியும்? வாழ்வு கொடுக்கிற ஒரு செயல் எப்படி ஒரு மரண தண்டனைக்கு காரணமாச்சு? இது விசுவாசத்துக்கும் அதிகார ஆசைக்கும் நடுவுல நடந்த ஒரு போராட்டம். தெய்வீக ஒளிய கண்ணால கண்ட பிறகும் தங்களோட இருண்ட நோக்கங்களுக்காக அதை புறத்தணிக்கிற மனித இதயத்தோட மர்மம் தான் இதுல வெளிப்படுது. ஒரு பயங்கரமான புயல் வீசிட்டு இருந்த ஒரு சாயங்கால நேரம். அந்த நேரத்துல ஒரு குகைக்குள்ள ஆண்டவர் இயேசு தனியா தியானத்துல இருந்தாரு. பாருங்க, அவருக்கு துணையா இருந்தது அந்த குகையில எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு மட்டும்தான். அதோட வெளிச்சமும் கதகதப்பும் அவருக்கு ஆறுதலா இருந்துச்சு. அந்த குகை முழுக்க பிசுன் மரங்களோட நறுமணமும் ஈரமான இலைகளோட வாசனையும் நிறைஞ்சிருந்தது.
இந்த பகுதியில நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புயல்ல ஆரம்பிக்கிற ஒரு சந்திப்பு, அது எப்படி ஒரு பெரிய வெளிப்பாட்டுக்கு வழிவகுக்குது, ஒரு புதிய சீடர் எப்படி உருவாகுறாரு, இதையெல்லாம் பார்க்க போறோம். கடைசியா துரோகத்தோட நிழல் சூழ்ந்திருக்க எருசலேமை நோக்கி அந்த இறுதி பயணத்தையும் நாம பின்தொடர போறோம். வெளியில காத்து அப்படியே சீறி அடிக்குது, மழை கொட்டி தீர்க்குது. குகைக்கு வெளியில அந்த பாதையெல்லாம் சின்ன சின்ன ஓடைகள் மாதிரி ஆயிடுச்சு. அந்த சமயத்துல தான் உடம்பெல்லாம் நனைஞ்சு ரொம்பவே களைச்சு போன ஒரு வழிபோக்கான் அந்த குகைக்குள்ள வரான். அவன்தான் சாமுவேல். குகைக்குள்ள வந்ததும் அந்த சாமுவேல் எல்லாரும் சபிக்கப்படட்டும் அப்படின்னு தனக்குள்ளே முணுமுணுக்கிறான். அப்பப்பா, என் பையன் தொலைச்சிட்டேன், பரவாயில்ல, என் உயிராவது காப்பாத்திக்கிட்டேனே, இந்த நெருப்பை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறான். அப்போ அந்த குகையோட இருட்டுல இருந்து ஒரு குரல் கேக்குது. அது ஆண்டவர் இயேசுவோட குரல். சாமுவேலோட நிலைமையை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. குளிர்ல நடுங்கிட்டு இருந்த அவனுக்கு தன்னோட கதகதப்பான அங்கிய கொடுத்தாரு. பசியில வாடிட்டு இருந்தவனுக்கு தன்னைக்கிட்ட இருந்த கடைசி உணவையும் கொடுத்தாரு. ஆனா பாருங்க, சாமுவேலோட உள்ளத்தில் இருந்த வெறுப்புக்கு பதிலா அவர் கொடுத்தது நிபந்தனையே இல்லாத அன்பு. இயேசுவோட இந்த அன்பும் ஞானமான பேச்சும் சாமுவேலுக்குள்ள ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அவன் மனசுக்குள்ள, யார் இவரு, ஏன் முகத்தை மறைக்கிறாரு, ஒருவேளை ஏதாவது தப்பு செஞ்சுட்டு குற்றவாளி மாதிரி ஒளிஞ்சிருக்காரோ அப்படின்னு கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. இயேசுவோட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சாமுவேலை அப்படியே அதிர வைக்குது. அவனோட உள்ளத்துல மறைஞ்சிருந்த அந்த இருளான எண்ணத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருக்காருங்கிறத அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துச்சு. உடம்பு கொஞ்சம் சூடானதும் பசியும் தீர்ந்ததும் சாமுவேல் மெதுவா அந்த அந்நியன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் மனசுல என்ன இருந்துச்சோ அதையே கேட்கிறான். அதாவது எப்ராயிம்ல பதுங்கி இருக்கிறதா சொல்லப்படுற அந்த சபிக்கப்பட்ட நசரேத்து ரபியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவை பத்தி பேச ஆரம்பிச்சதும் சாமுவேல் வெறுப்ப கக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட குருவான யோனத்தான் மன் ஊசியேல் சொல்லி கொடுத்த அத்தனை தப்பான எண்ணங்களையும் விஷம் போன்ற வார்த்தைகளா கொட்டுறான். அவங்களோட விவாதம் ரொம்ப ஆழமா போகுது. உண்மையான குருனா யாரு, நீதிமான்கள் ஏன் வெறுப்பை எதிர்க்கணும், இயேசுவோட ஒவ்வொரு கேள்வியும் சாமுவேல் இதனால் வரைக்கும் நம்பிட்டு இருந்த எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்குது. இந்த அந்நியன் கண்டிப்பா அந்த ராபியோட சீடனா தான் இருக்கணும்னு சாமுவேல் நம்புறான். அதனால, நீர் அந்த ராபியா, சொல்லுங்க, நீர் அந்த சபிக்கப்பட்டவரா இல்லையா அப்படின்னு பதற்றத்தோட கேட்டு முகத்தை பார்க்கணும்னு வற்புறுத்துறான். அந்த வெளிப்பாட்டின் தருணம் அது ரொம்பவே நாடகியமா இருந்துச்சு. இயேசு தம் முகத்தை மூடியிருந்த துணியை மெதுவா விளக்குனாரு. நெருப்போட வெளிச்சத்துல ஆழ்ந்த இரக்கம் நிறைஞ்சிருந்த அவரோட தெய்வீக முகத்தை பார்த்த சாமுவேல் அதிர்ச்சியிலையும் திகிலிலையும் அப்படியே உறைஞ்சு போனான். தான் யார தேடி வந்தானோ அவரே தன் முன்னாடி நிக்கிறத உணர்ந்தான். தன்னோட நிலைமையில இருந்த பயங்கரமான முரண்பாட்டை உணர்ந்த சாமுவேல் விரக்தியில தரையில விழுந்து கதற ஆரம்பிச்சான். ஆனா இயேசு ரொம்ப அமைதியா தான் மேல இருந்த குற்றச்சாட்டுகளை ஒன்னொன்னா மறுக்க ஆரம்பிச்சாரு. ஏசாயா, தாவீது ராஜான்னு பல தீர்க்கதரிசிகள் மெசியாவை பத்தி சொன்னதெல்லாம் எடுத்து சொன்னாரு. சமாதானத்தின் இளவரசர்னு சொல்லப்பட்டவர் எப்படி கடவுளுக்கு எதிரியா இருக்க முடியும்னு கேட்டாரு. கடவுளோட மகன் எப்படி பெயல்செபூலா இருக்க முடியும்னு கேட்டாரு. செத்தவங்களுக்கு உயிர் கொடுத்ததையும் குருடர்களுக்கு பார்வை கொடுத்ததையும் நினைவூட்டினாரு. கடைசியா, நான் ஆயுதம் இல்லாம தனியா இருக்கேன், உன்னோட திட்டத்தை நிறைவேற்றுன்னு சாமுவேலுக்கு சவால் விட்டாரு. இயேசுவோட வார்த்தைகளை கேட்டு சாமுவேல் மனசளவுல முழுசா உடைஞ்சு போறான். மனம் திரும்பி மன்னிப்புக்காக இயேசுவோட காலில் விழுந்து கெஞ்சுறான். அப்போதான் அந்த பயங்கரமான உண்மையும் சொல்றான். தன்னோட நண்பனான யூதாஸ் காரியோத்து தான் போதகரை காட்டி கொடுப்பான்னு. சாமுவேலோட மாற்றத்தை உறுதிப்படுத்த இயேசு அவன்கிட்ட ஒரு குறியீடான செயலை செய்ய சொன்னாரு. அதாவது, அவனோட பழைய கிழிஞ்ச ஆடைகளை அவனோட பாவமான கடந்த காலத்தோட அடையாளமா கழற்றி எரிஞ்சிடணும்னு அறிவுரை சொன்னாரு. பாருங்க, அந்த பழைய சேறு படிஞ்ச கிழிஞ்ச ஆடைகள் அவனோட பாவமான கடந்த காலத்தையும் வெறுப்பையும் குறிச்சுது. ஆனா இயேசு கொடுத்த அந்த புதிய அங்கி மனம் திரும்புதல் மூலமா கிடைக்கிற தூய்மையான ஒரு புதிய வாழ்க்கையை குறிச்சுது. இது ஒரு புதிய தொடக்கத்தோட அடையாளம். விடியற்காலையோட அந்த அமைதியில அவங்களோட பயணம் தொடங்குச்சு. இயேசு, சாமுவேல், அப்புறம் அவங்களோட சேர்ந்த பேதுரு, ஆந்திரேயா எல்லோரும் எப்ராயிமுக்கு போனாங்க. அங்க மத்த சீடர்களோட அவங்க திரும்பவும் இணைஞ்சப்போ ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாச்சு. எப்ராயிம்ல யூதாஸும் சாமுவேலும் நேருக்கு நேரா சந்திச்சப்போ அந்த இடமே பதட்டமா இருந்துச்சு. சாமுவேல பார்த்ததும் யூதாஸ் அதிர்ச்சியில, சாமுவேல் நீயான்னு கத்துனான். அதுக்கு சாமுவேல் ரொம்ப உறுதியா, ஆமா நானே தான், கடவுளோட விண்ணரசு எல்லாருக்கும் திறந்திருக்கு, நானும் அதுக்குள்ள வந்திருக்கேன்னு பதில் சொன்னா. வரப்போற மோதலுக்கு இது ஒரு ஆரம்பமா இருந்துச்சு. கதை இப்ப எப்ராயிம்ல நடந்த சம்பவங்களுக்கு போகுது. ஒரு ரோமபவனியோட வருகையோட இயேசுவோட போதனைகளும் அற்புதங்களும் தொடருது. எப்ராயிம்ல இயேசுவோட பணி அற்புதங்களாலையும் ஆழமான போதனைகளாலையும் நிறைஞ்சிருந்துச்சு. நோயாளிகளை குணமாக்குனாரு, ஒதுக்கப்பட்டவங்களுக்கு இரக்கம் காட்டினாரு, அப்புறம் உவமைகள் மூலமா விண்ணரசோட ரகசியங்களை வெளிப்படுத்தினாரு.
ரோமா பெண்மணியான கிளாடியா புரோகுலாவோட ஆழமான விசுவாசத்தை இயேசு பார்த்தாரு. அவளோட நம்பிக்கைக்காக அவளோட ஊமையான அடிமைய குணப்படுத்தினாரு. உண்மையான விசுவாசம் இனத்தையோ எல்லையையோ பார்க்காதுங்கிறத இது மூலமா உணர்த்தினாரு. பிறப்ப வச்சு ஒரு மனுஷனை பிரிக்கிற அந்த தப்பான எண்ணங்களை இயேசு ரொம்ப கடுமையா கண்டிச்சாரு. யாப்னேயலைச் சேர்ந்த ஒரு மனிதனை குணப்படுத்தினது மூலமா இறைவனோட இரக்கம் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறத ரொம்ப ஆணித்தரமா போதிச்சாரு. தேனீக்களோட உவமை மூலமா ஒரு அழகான பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. ஞானத்தையும் நல்ல குணங்களையும் சேகரிச்சு நம்ம ஆன்மீக வாழ்க்கையில தேன் மாதிரி இனிமையான நீதியை உருவாக்கணும்னு ஒரு நல்ல வழியை காட்டினாரு. இப்போ நாம யூதாஸ சுத்தி உருவான அந்த பதட்டமான சூழ்நிலைக்கு போறோம். இது சாமுவேலோட அவன் மோதினதுல இருந்து தொடங்குது. ஒரு மலை விளிம்புல யூதாஸோட வஞ்சக குணம் வெளிப்பட்டுச்சு. அவன் சாமுவேல ஒரு ஒற்றன்னு சொல்லி சீடர்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்க பார்த்தான். ஆனா இயேசு அவனோட எண்ணத்தை புரிஞ்சுகிட்டு அவனை கடுமையா கண்டிச்சாரு. யூதா சாமுவேல ஒற்றன்னு சொன்னப்போ இயேசுவோட பதில் எல்லாரையும் உறைய வச்சது. அவர் சொன்னாரு, நான் அவனுக்கு பயப்படல, நான் உனக்கு தான் பயப்படுறேன். உண்மையான ஆபத்து எங்கிருந்து வருதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அடுத்த அதிர்ச்சி யூதாஸ் பணத்தை திருடினப்போ வெளிப்பட்டுச்சு. யோவான் அதை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பூட்டுன அறைக்குள்ள இயேசு யூதாஸை தனியா சந்திச்சாரு. அந்த சந்திப்பு ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு. யூதாசுக்குள்ள இருந்த சாத்தானிய கோபம் வெடிச்சப்போ இயேசு அதிகாரத்தோட கட்டளையிட்டாரு, சாத்தானே, இவனை விட்டு வெளியே போ. அவனுக்குள்ள இருந்த அந்த தீய சக்திய அவர் நேருக்கு நேர எதிர்கொண்டாரு. இயேசுவோட அன்பு மனம் வருந்தாத ஒரு இதயத்தை சந்திச்சப்போ அந்த சந்திப்பு பெரிய துயரத்துல முடிஞ்சுது. யூதாஸ் கண்ணீர் விட்டானே தவிர உண்மையா மனம் திரும்பவே இல்ல. இந்த துரோகம் இயேசுவுக்கு எவ்வளவு பெரிய வலிய கொடுத்துச்சுங்கிறத இந்த தருணம் காட்டுது. தன் அன்புக்குரிய சீரனான யோவான் கிட்ட அந்த வலிய அவர் பகிர்ந்துகிட்டாரு. இப்போ பயணத்தோட இறுதிக்கட்டம் தொடங்குது. இயேசுவும் அவரோட சீடர்களும் சமாரியாவை விட்டு யூதேயாவை நோக்கி புறப்படுறாங்க. அவங்க சமாரியா வழியா பயணம் செஞ்சப்போ ரொம்ப கடுமையான எதிர்ப்பை சந்திச்சாங்க. மக்கள் அவங்கள விரட்டி அடிச்சு கல்லால அடிக்கவும் துணிஞ்சாங்க. சீடர்கள் கோபத்துல வானத்திலிருந்து நெருப்ப கேட்க இயேசுவோ அவங்கள கண்டிச்சு பொறுமையையும் மன்னிப்பையும் பத்தி போதிச்சாரு. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றணும்னா தான் சொத்தையெல்லாம் விட்டுட்டு வரணும்னு சொன்னப்போ அந்த பணக்கார இளைஞனால அதை செய்ய முடியல. தற்காலிகமான பூமிக்குரிய உடைமைகளுக்கும் நித்தியமான விண்ணக புதையலுக்கும் நடுவுல இருந்த தேர்வுல அவன் உலக செல்வத்தை தேர்ந்தெடுத்தான். செல்வத்தோட ஆபத்து பத்தின இயேசுவோட இந்த புகழ்பெற்ற வார்த்தைகள் இதோ. இதை கேட்ட அப்போஸ்தலர்கள் அப்படியானா யாருதான் மீட்பு பெற முடியும்னு திகைச்சு போய் கேட்டாங்க. வரப்போற தன்னோட பாடுகள், மரணம், அப்புறம் உயிர்ப்பை பத்தி இயேசு கொடுத்த ரொம்ப தெரிவான 3வது தீர்க்க தரிசனம் இது. தன்னோட பயணத்தோட முடிவு எப்படி இருக்கும்னு அவர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. யாக்கோபும் யோவானும் விண்ணரசுல பெரிய பதவியை கேட்டப்போ உண்மையான பெருமை சேவையில தான் இருக்குன்னு இயேசு போதிச்சாரு. தன்னோட பணியை அதிகாரம் பண்றது இல்ல, பலரோட மீட்புக்காக தன்னோட உயிரையே கொடுக்கறது தான் தெளிவுபடுத்தினாரு. எருசலேம நெருங்க நெருங்க ஒரு கேள்வி மனசுல எழும்புது. இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு தெய்வீக அன்போட விலை என்னவா இருக்கும்? எருசலேம் பஸ்கா பெருவிழாவுக்காக மக்கள் திரண்டு வர்ற நேரம். நகரமே ஒருவிதமான பரபரப்பிலும் பதட்டத்திலும் இருந்துச்சு. இந்த முக்கியமான இறுதி நாட்களுக்குள்ளதான் வரலாற்றின் போக்கியே மாத்த போற ஒரு இறைவாக்கும் ஒரு பெரும் துரோகமும் அரங்கேற காத்துக்கிட்டு இருந்துச்சு. பொழுது விடியற நேரம் பறவைகளோட சத்தம் அந்த அமைதியா கலைக்குது. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய புயல் உருவாயிட்டு இருந்துச்சு. அந்த நாள் நடக்க போற நிகழ்வுகளுக்கு ஒரு அமைதியான சாட்சியா வீழ்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல தான் நம்மளோட இந்த கதை தொடங்குது. சரி, இந்த நிகழ்வுகளோட ஆழத்துக்குள்ள நாம போகலாம். நாம 4 முக்கிய கட்டங்களா இத பார்க்க போறோம். முதலில அந்த விடியற்காலையில ஆண்டவர் இயேசுவுக்கு கிடைச்ச ஒரு ரகசிய எச்சரிக்கை. அடுத்ததா ஒரு நகரத்தோட எதிர்காலத்தையே புரட்டி போட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் கூடவே இருந்த ஒரு நண்பன் எப்படி துரோகத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறது. கடைசியா இந்த எல்லா நிகழ்வுகளும் எப்படி ஒரு இறுதி பழிய நோக்கி ஆண்டவரை வழி நடத்துச்சுங்கிறத விரிவாக பார்க்க போறோம். கதை விடியற்காலையில தொடங்குது. அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு நடக்குது. 4 பேர். அதுல ஒருத்தர் யூதர்களோட தலைமை சங்கத்தைச் சேர்ந்த ஒரு மறைநூல் அறிஞர் யோவேல். அவங்க இயேசுவ ரொம்ப ரகசியமா சந்திக்க வராங்க. இவங்க சாதாரண ஆட்கள் இல்ல, சமூகத்துல பெரிய மதிப்பும் மரியாதையில உள்ளவங்க. அவங்க முகத்துல ஒரு விதமான கலக்கமும் அவசரமும் தெரியுது. ஏன்னா அவங்க கொண்டு வந்த செய்தி ரொம்பவே ஆபத்துகரமான ஒரு எச்சரிக்கை. யோசிச்சு பாருங்க, அந்த சூழல் எவ்வளவு பதட்டமா இருந்திருக்குன்னு. அந்த மறைநூல் அறிஞர் யோவேல் தயக்கத்தோட பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப கொடியது, இத சொல்றதுக்கே என் நாக்கு கூசுது அப்படின்னு சொல்லி அந்த அதிர்ச்சியான உண்மைய உடைக்கிறார்.
ஆண்டவருக்கு எதிரான இந்த சதி திட்டம் வெளியிலிருந்து வரல. அவருக்கு நெருக்கமான, அவரோட அற்புதங்களை கண்ணால பார்த்த, அவரோட போதனைகளை காதால கேட்ட, அவரோட சொந்த நண்பர்கள் வட்டத்துக்குள்ள இருந்துதான் ஒருத்தன் இதை செய்யறான். அவன்லாம் பொய் சாட்சிகளை ஏற்பாடு பண்றான். ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளா மாத்திரான். இந்த எச்சரிக்கையை கேட்டதும் ஆண்டவர் இயேசுவோட பதில் அவங்கள இன்னும் ஆச்சரியப்படுத்துது. அவர் கலங்கல, கோபப்படல, ரொம்ப அமைதியா சொல்றார், எனக்கு இது ஏற்கனவே தெரியும்னு. பழைய இறைவாக்கு நூல்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசனத்தை மேற்கோள் காட்டுறார். என்னோட அப்பம் உண்டவன், என் தட்டில் கை வைத்தவன், எனக்கு எதிராக தன் குதிங்காலை தூக்கினான். ஆனா அவரோட வார்த்தைகள்ல கோபத்தை விட கருணைதான் அதிகமா இருந்துச்சு. அவர் சொல்றார், அந்த துரோகி மனம் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா அதுக்காக நான் 2 முறை இறக்கவும் தயாரன்னு. பாருங்க, இது பழி வாங்கறத பத்தினது இல்ல. இது மீட்புக்கான ஒரு கடைசி வாய்ப்ப, ஒரு இரக்கமுள்ள அழைப்ப வழங்குறத பத்தினது. இப்ப பாருங்க, தனக்கு எதிரா ஒரு பெரிய சதி நடக்குது. தன்னோட நண்பனே தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சதும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் என்ன செஞ்சிருப்பான்? முதல்ல தன்னை காப்பாத்திக்க என்ன வழின்னு தான் யோசிச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் இயேசு அப்படி இல்ல. அவர் தன்னோட தனிப்பட்ட ஆபத்தை விட அந்த முழு தேசத்தோட எதிர்காலத்தை பத்தி தான் கவலைப்பட்டார். அதனால தன் பார்வையை உயர்த்தி ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்தின் எதிர்காலத்தை பத்தின ஒரு அதிர்ச்சியூட்டுற தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் உரைக்க போற காட்சி மனதை உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிற செழிப்பான, பசுமையான, அழகான எருசலேமுக்கும் எதிர்காலத்துல வரப்போற அந்த பேரழிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுறார். தன் சீடர்கள் கிட்ட சொல்றார், இந்த நகரத்தோட இப்போதைய அழக, இந்த ஆலயத்தோட மகிமை, இந்த செழிப்ப உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா அழிவின் பாழ்நிலை வரப்போகுது. நான் போனதுக்கப்புறம் இங்கிருந்து தப்பி ஓடுங்க. ஏன்னா சோதோம் கொமோராவுக்கு வந்த அழிவை விட ஒரு மோசமான அழிவு இந்த இடத்த ஒண்ணுமே இல்லாம மழடாக்க போகுது. ஆலயத்துல கல்லின் மேல் கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும்னு எச்சரிக்கிறார். இது ஏதோ ஒரு குறுகிய கால நிகழ்வு கிடையாது. இந்த நிராகரிப்போட விளைவு பல நூற்றாண்டுகளுக்கு நீடிக்கும்னு ஆண்டவர் கோடித்து காட்டுறார். முதல்ல மீட்பரை நிராகரிப்பாங்க, அதனால அழிவு வரும். நகரமும் ஆலயமும் தரைமட்டமாகும். மக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு உலகமெங்கும் சிதறடிக்கப்படுவாங்க. ஆனா அந்த தீர்க்கதரிசனம் அழிவோட முடியல. அதுல ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. பல நூற்றாண்டுகள் கழிச்சு தொலைதூர எதிர்காலத்துல சிதறிப்போன அந்த மக்கள் மீண்டும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், மன்னிக்கப்படுவார்கள். அந்த மணி நேரத்திற்காக இறைவன் பொறுமையோடு காத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த தீர்க்கதரிசனத்தை முடிக்கிறார். சரி, ஒரு நகரத்தோடு விதிய பத்தி பார்த்தோம். ஆனா அந்த சதிக்கு பின்னாடி இருந்த அந்த நண்பர் யாருங்கிற கேள்விக்கு இப்ப வருவோம். கதை இப்போ ரொம்பவே தனிப்பட்ட, வேதனை நிறைஞ்ச ஒரு கட்டத்துக்கு நகருது. அதாவது ஆண்டவர் இயேசுவுக்கும் அவரோட 12 சீடர்கள்ல ஒருவனான யூதாஸ் கரியோத்துக்கும் இடையேயான அந்த நேரடியான, வலி மிகுந்த சந்திப்பை நோக்கி நாம போறோம். காட்சி இப்போ ஒரு அமைதியான புல்வெளிக்கு மாறுது. அங்கே ஆண்டவர் இயேசு யூதாஸிடம் கண்ணீரோடு கெஞ்சுறார். இது ஒரு பொதுவான போதனை இல்ல, இது ஒரு தனிப்பட்ட மன்றாடல். யூதா, நான் உனக்காக அழுகிறேன். இது மனிதனாக நான் சிந்தும் கடைசி கண்ணீர். திரும்பு, என் நண்பனே, உன்னால் முடியும் போதே இதை நிறுத்திட அப்படின்னு மன்றாடுறார். இன்னும் உன்னை வெழுக்காத இறைவன் நமக்கு மேல இருக்கிறார். உன் ஆன்மாவுக்காக நடக்கிற இந்த இறுதி போராட்டத்தை அவர் பாத்துக்கிட்டு இருக்கார். நீ மனம் திரும்பினா உனக்கு மன்னிப்பு மட்டுமில்ல, விண்ணரசில் ஒரு உயர்ந்த இடமும் காத்திருக்கு அப்படின்னு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா ஆண்டவரோட அந்த உருக்கமான மன்றாட்டம் தோல்வியில தான் முடியுது. யோதாஸ் தன் மனதை கல்லாக்கி கொண்டு அங்கிருந்து நேரா தலைமைச் சங்க தலைவர்களை நோக்கி போறான். அங்கே அவனோட துரோகம் ஒரு உடன்படிக்கையா மாறுது. தலைமை குருக்கள் அவனை கொண்டாடுறாங்க. நீ செய்யறது ஒரு புனிதமான செயல், இது கடவுளோட சித்தத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி அவனது மனசாட்சிய மழுங்கடிக்கிறாங்க. ஒரு தலைவன் பிரகடனம் செய்யறான், அவன் மரிக்க வேண்டும், அது எழுதப்பட்டுள்ளது. அங்கிருந்து எல்லோரும் அதை எதிரொலிக்கிறாங்க. ஆம், அது எழுதப்பட்டுள்ளது. யூதாஸின் துரோகம் அதிகாரப்பூர்வமா முத்திரையிடப்படுது. துரோகம் உறுதியான அந்த நொடியிலிருந்து ஆண்டவர் இயேசுவோட வார்த்தைகளும் அவரை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளும் வெளிப்படையா அவரோட மரணத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஆனா அவர் அதை ஒரு தோல்வியா பார்க்கல, மாறாக அதுதான் தன்னோட வருகையின் நோக்கம் அப்படின்னு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கறாரு. அந்த கடைசி நாட்களோட நிகழ்வுகளை ஒன்னொன்னா பாருங்க. பெத்தானியாவின் மரியா விலை உயர்ந்த நறுமண தைலத்தால அவரோட பாதங்களை பூசும்போது இது என் அடக்கத்திற்காக செய்யப்பட்டதுங்கிறாரு. ஓசன்னா முழக்கங்களோட அவரை எருசலேம்குள் வரவேற்கிறாங்க. ஆனா அந்த புகழ்ச்சிக்கு மத்தியிலும் அவர் தன்னை பலியிலப்பட போகிற கடவுளின் ஆட்டுக்குட்டின்னு தான் குறிப்பிடுறாரு. அவர் சந்திக்க போற துன்பத்தை விதின்னு சொல்லாம பாவப் பரிகாரம்னு சொல்றாரு. அதாவது இது தற்செயலா நடக்கிற விபத்தில்ல, இது மனிதர்களோட இரட்சிப்புக்காக ஒரு தெய்வீக நோக்கத்தோட தெரிந்தே ஏற்கப்படுற
ஒரு பலிங்கிறத தெளிவுபடுத்துறார். இந்த இறுதி நாட்களோட மையச் செய்திய ஒரு அழகான ஓமை மூலமா விளக்குறார். ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மரிக்காவிட்டால் அது அப்படியேதான் இருக்கும். ஆனா அது மரித்தால் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். இதுதான் அவரோட மரணத்தை பத்தின பார்வை. அந்த மரணத்தின் மூலமாகத்தான் உண்மையான வாழ்வும் வெற்றியும் வரப்போகுது. உலகத்திற்கு முடிவில்லாத வாழ்வை கொடுக்க அவர் தன் வாழ்வை ஒரு பலியாக கொடுக்க தயாராகிறார். இது நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது. தனக்கு எதிரா ஒரு கொடிய சதி பின்னப்படுதுன்னு அவருக்கு தெரியும். தான் கூடவே இருந்து அப்போ உண்ட நண்பனே தன்னை காட்டி கொடுக்க போறானோ அவருக்கு தெரியும். ஆனாலும் அதிலிருந்து தப்பிக்க நினைக்காம அதை நோக்கி நேராக நடந்து போறார். அது மட்டும் இல்லாம அதை தன்னோட பணியை நிறைவேறுதல்னு சொல்றார். ஏன்னா இந்த விவரிப்பு நமக்கு காட்டுறது வரப்போற மரணத்தை தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சோகமா பார்க்காம இந்த உலகத்தை மீட்பதற்காக தேவைப்படுற தவிர்க்க முடியாத உலகை மாற்றும் ஒரு தியாகமா பாக்குற ஒரு மீட்பரத்தான். ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் துரோகம். இதுதாங்க ஆண்டவர் இயேசு தன்னோட சீடர்களோட பகிர்ந்துகிட்ட கடைசி இரா விருந்தோட கதை. அந்த ராத்திரி பெரிய வியாழக்கிழமையோட பாடுகள் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேல்மாடி அறையில நிஜமா என்னதான் நடந்தது? வாங்க அத பத்தி நாம இப்ப ஆழமா பார்க்கலாம். முதல்ல அந்த விருந்து ரொம்ப அமைதியா ஆரம்பிக்குது. ஆனா போக போக பதற்றம் அதிகமாகுது. அப்புறம் பணிவுன்னா என்னன்னு இயேசு செஞ்சு காட்டுறாரு. தொடர்ந்து ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்குறாரு. கடைசியா ஒரு துரோகத்தை பத்தின எச்சரிக்கையோட அந்த இரவு முடியுது. இந்த முக்கியமான கட்டங்களை நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, முதல்ல அந்த கடைசி இரா விருந்துக்காக அப்போஸ்தலர்கள் எப்படி அந்த இடத்த தயார் செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். இயேசுவோட அன்பான நண்பர்கள் தான் இதுக்கு உதவினாங்க. ஆனா பாருங்க, அடுத்து நடக்க போற அந்த பயங்கரமான விஷயங்கள் எதுவும் தெரியாம எவ்வளவு ஒரு அக்கறையோட விலை உயர்ந்த பொருட்களை வச்சு அந்த அறையை அவங்க தயார் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. அந்த விருந்து அறைக்குள்ள ஒரு வளமையான சூழல், வரப்போற துயரத்துக்கும் அங்க இருக்கிற அந்த அழகான ஏற்பாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய முரண்பாட்டையே இது காட்டுது. பாருங்க, ஒரு பக்கம் அன்பு நிறைஞ்ச ஏற்பாடுகள், இன்னொரு பக்கமோ இருள் சூழ்ந்த துரோகத்தோட நிழல் படிய ஆரம்பிக்குது. இந்த உரையாடல் மூலமா பஸ்கா விருந்துக்கு அவங்க எவ்வளவு இயல்பா தயாராகிட்டு இருந்தாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த எல்லா ஏற்பாடுகள்லயும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் துரோகம் செய்ய திட்டமிட்டு இருந்த அந்த யூதாசும் பங்கெடுத்திருக்கான் என்பதுதான். நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக ஆரம்பிக்குது. அதோட தீவிரம் புரிய ஆரம்பிச்சதும் அப்போஸ்தலர்களுக்குள்ளேயே மோதல்களும் மனக்கசப்புகளும் வளர தொடங்குது. அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்கேதான் அவங்களுக்குள்ள இருந்த ஒற்றுமை உடைய ஆரம்பிக்குது. பேதுருக்கும் யூதாசுக்கும் இடையே நடந்த இந்த வாக்குவாதம் அது வெறும் ஒரு தனிப்பட்ட சண்டை கிடையாது. அவங்களுக்குள்ள பரவிட்டு இருந்த அந்த சந்தேகம், அந்த மன அழுத்தம் வரப்போற ஒரு பெரிய பேரழிவோட முதல் அறிகுறியா அது இருந்துச்சு. யூதாஸ் சொல்ற இந்த வார்த்தைகளை கேளுங்க. இயேசுவோட அந்த ஆழமான துக்கத்தை ஒருவித மனநோயின்னு அவன் சொல்றான். இது எவ்வளவு ஒரு அபாயகரமான வாதம். தன்னோட குரு கிட்ட இருந்து அவன் மனதளவுல எவ்வளவு தூரம் விலகி போயிட்டாங்கிறத அவனோட இந்த வார்த்தைகளே தெளிவா காட்டுது. இந்த அவமானத்தை கேட்டதும் அங்கிருந்த யூதா ததேயுவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இயேசுவோட மாண்பை காக்கறதுக்காக யூதாஸ் இஸ்காரியோத்த ஓங்கி அறைறான். இந்த அதிர்ச்சியான சம்பவம் அப்போஸ்தலர்கள் இயேசு மேல எவ்வளவு பக்தி வச்சிருந்தாங்கன்னு காட்டுது. ஆனா யூதா ததேயுவோட கோபம் நியாயமா இருந்தாலும் வன்முறை சரியான பதிலா? இது அந்த அறையில இருந்த பதட்டத்தை இன்னும் அதிகமாக்கிருச்சு. ததேயு சொல்ற இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண எச்சரிக்கிற மாதிரி தெரியல. அது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி ஒலிக்குது. யூதாஸோட செயல்கள் கடைசியில அவனுக்கே பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும்னு அது முன்கூட்டியே சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இப்ப நாம அந்த இரா விருந்தோட மிக உருக்கமான தருணங்கள்ல ஒண்ணுக்குள்ள போக போறோம். அதாவது இயேசுவே தன் சீடர்களுக்கு பணிவிடை செய்யற அந்த பணிவின் உச்சகட்டமான ஒரு நிகழ்வு. யோசிச்சு பாருங்க, ஒரு குரு, ஒரு தலைவர் தன் சீடர்களோட பாதங்களை கழுவுறார். அந்த காலத்துல இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இயேசு இங்க பணிவுங்கிற வார்த்தைக்கு ஒரு புதிய புரட்சிகரமான அர்த்தத்தையே எழுதினார்னு சொல்லலாம். பேதுரோட இந்த அதிர்ச்சியும் மறுப்பும் இயல்பானதுதான். தங்களோட ஆண்டவர்கிட்ட இருந்து இவ்ளோ ஆழமான ஒரு பணிவை ஏத்துக்கிறதுல மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த தயக்கத்தை தான் இது காட்டுது. அவனால அதை நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. இயேசுவோட இந்த ஆழமான பதில் பேதுருவை மட்டும் இல்ல, அங்கிருந்த எல்லாரையுமே ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு. முதல் தடவையா தங்களுக்குள்ள ஒரு துரோகி இருக்கான ஒரு வெளிப்படையா சொல்றாரு. அந்த வார்த்தைகள் அந்த அறையோட அமைதியையே குலைச்சு போடுது. இயேசு எதுக்காக பாதம் கழுவினாருங்கிறதோட அர்த்தத்தை இப்ப படிப்படியா விளக்குறார். உண்மையான தலைமை பண்புங்கிறது அதிகாரம் செலுத்துறதுல இல்ல, பணிவான சேவையில தான் இருக்குன்னு அவர் ஒரு உன்னதமான பாடத்தை இங்க கத்துக் கொடுக்கறாரு. இப்ப நாம அந்த கடைசி இரவு விருந்தோட மைய பகுதிக்கே வர்றோம்.
அதாவது திருவருட்சாதனம் நிறுவப்படுற அந்த முக்கியமான நிகழ்வு. இங்கேதான் இயேசு ஒரு புதிய உடன்படிக்கைய நிலைநாட்டுறார். ஒரு சாதாரண அப்பத்தையும் திராட்சை இரசத்தையும் கையில எடுத்து இயேசு ஒரு புனிதமான செயலை செய்கிறார். இது வெறும் சாப்பாடு பங்கிடுற விஷயம் இல்ல, இது பழைய உடன்படிக்கையோட முடிவையும் தன்னோட உடலையும் ரத்தத்தையும் அடிப்படையா கொண்ட ஒரு புதிய உடன்படிக்கையோட தொடக்கத்தையும் குறிக்குது. இந்த வார்த்தைகள் தான் கிறிஸ்தவ விசுவாசத்தோட அடித்தளமா மாறுச்சு. இனிமே விலங்குகளோட பலியால இல்ல, தன்னோட சொந்த தியாகத்தின் மூலமா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துறார். இது அன்போட ஒரு புதிய சடங்கு, இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த ஒரே செயல் எப்படி பஸ்கா பாரம்பரியத்தையே மாத்தி அன்போட ஒரு புதிய நீடித்து நிலைக்கிற திருவருட்சாதனமா மாத்துச்சுன்னு இது தெளிவா விளக்குது. கடவுளோட அந்த தியாக அன்பு இதன் மூலமா என்றென்றைக்கும் நினைவு கூறப்படுது. சரி, இப்ப நாம அந்த இரா விருந்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். துரோகம், கைவிடப்படுதல்னு துயரம் நிறைஞ்ச சம்பவங்களை தான் இந்த பகுதி விவரிக்க போகுது. யூதாஸ் அந்த இடத்திலிருந்து கிளம்புற அந்த திகிலூட்டும் தருணத்தை பாருங்க. அந்த ஒரு நொடியில அவனோட துரோகம் திரும்ப சரி செய்ய முடியாத ஒரு கட்டத்தை எட்டிடுச்சு. ஒரு பக்கம் யூதாஸோட துரோகம், இன்னொரு பக்கம் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு உறுதியா சொன்ன பேதுரு கிட்ட இயேசு சொல்றாரு, நீயே என்ன மறுதலிக்க போறேன்னு. பேதுரு மறுதலிப்பான்னு இயேசு முன்னாடியே சொன்ன அந்த அதிர்ச்சியான தருணம் இது. அந்த மேலறையிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மனசு உடைஞ்சு போயிருந்த அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொன்ன கடைசி ஆறுதல் வார்த்தைகள் தான் இது. இந்த கடைசி இராவு விருந்து நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. பணிவுதான் பெருமைக்கான பாதைன்னா ஏன் அந்த பாதையில பயணம் செய்யறது நமக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு செல்வந்தருடைய இல்லம், அங்கே வெளிச்சமே நுழையாத ஒரு அறை. அந்த அறையில சூசாவின் மனைவி யோவன்னா ஒரு படுக்கைக்கு பக்கத்துல உட்கார்ந்து மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுடைய முழங்கைய படுக்கையில ஊனிக்கிட்டு தலைய கையில சாச்சிருக்காங்க. அவங்க அழுறதுல அவங்க உடம்பே குலுங்குது. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான துக்கம். இந்த 40 நாட்கள்ல தான் துக்கம் நம்பிக்கையா மாறுச்சு, பயம் தைரியமா மாறுச்சு. இயேசுவோட உயிர்ப்புல ஆரம்பிச்சு திருச்சபையோட பிறப்பு வரைக்கும் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல துயரத்தாலையும் குழப்பத்தாலையும் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இயேசு எப்படி தனிப்பட்ட விதமா ஆறுதல் கொடுத்தாருங்கிற அந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். அந்த அறைக்குள்ள இயேசு வராரு. ஆனா கதவும் திறக்கல, ஜன்னல் திரையும் விலகல. எந்த ஒரு சத்தமும் இல்லாம யோவன்னா பக்கத்துல வந்து தன்னோட கையால அவங்க முடிய ரொம்ப மென்மையா தொட்டு ஒரு மெல்லிய குரல்ல கேக்குறார், ஏன் அழுகிறா யோவன்னா? இத ஒரு தேவதை தான் கேக்குதுன்னு நினைச்ச யோவன்னா தலைய நிமிர்த்தாமலேயே தன் வேதனைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு யோவன்னா, ஆண்டவரோட கல்லறை கூட இப்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. இயேசுவோ, அவர் உரித்துட்டாரே, நீ சந்தோஷமா இல்லையான்னு கேட்க யோவன்னாவோட மொத்த துக்கமும் வெளியில கொட்டுது. ஆமா, ஆனா மத்த பெண்கள் அவரை பார்த்துட்டாங்க. நான் என் போதகரை மட்டும் இழக்கல, என் கணவனுடைய விசுவாசத்தையும் எழுந்து நிக்கிறேன். அவர் நம்பாததால என் வீடு இனிமேல் ஒரு அன்பான வீடா இல்லைன்னு தன் மனவேதனைய சொல்றாங்க. அப்போதான் இயேசு தன்னை வெளிப்படுத்துறார். யோவன்னா, இது நான் தான் சொல்றார். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய எதிர்காலத்துக்கான வழியும் காட்டுறார். உன் கணவன்கிட்ட பொறுமையாவும் அன்புடனும் இரு. அவனுடைய பயம் அதிகமாகும் போது உன்னுடைய இரக்கமும் அதிகமாகட்டும். உன்னுடைய ஆன்மீக உறவுல உறுதியா இருன்னு அறிவுரை சொல்றார். இயேசுகிட்ட இருந்து ஆறுதல் கிடைச்சதும் யோவன்னா தன் குழந்தைகள் கிட்ட போறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா, அம்மா, ராத்திரி ஒரு தேவதை வந்து எங்களை மென்மையா தொட்டுச்சு, பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தோன்னு சொல்றாங்க. அது இயேசுவோட ஆறுதலான பிரசன்னம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தைகளோட வார்த்தைகள் யோவன்னாவோட விசுவாசத்தை இன்னும் அதிகமா உறுதிப்படுத்துது. பாருங்க, ஒரு பக்கம் யோவன்னா மாதிரி தனிப்பட்டவங்களுக்கு இயேசு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கார். ஆனா இன்னொரு பக்கம் எருசலேம்ல உயிர்த்தெழுத்தல் உண்மையை எப்படியாவது மறைச்சிடணும்னு ஒரு பெரிய சதித்திட்டம் நடந்துட்டு இருக்கு. நிக்கோதேமுவும் அரிமத்தியா ஊர் யோசேப்பும் சந்திச்சு பேசிக்கிறாங்க. தலைமைச் சங்கம் சீடர்கள் தான் உடலை திருடிட்டாங்கன்னு ஒரு பொய்ய பரப்புறதுக்காக அங்க இருந்த காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப கவலையோட பேசிக்கிறாங்க. சரி, இப்போ நாம எருசலேமை விட்டு தூரமா நடந்து போயிட்டு இருந்த 2 சீடர்களோட கதைக்கு வருவோம். அவங்க மனசெல்லாம் ஏமாற்றமும் குழப்பமும் நிறைஞ்சு பாரமா இருந்துச்சு. அவங்க போற வழியில அவங்களால அடையாளம் கண்டுக்க முடியாத ஒருத்தரா இயேசு அவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. நீங்க நடந்து போகும்போது இவ்வளவு தீவிரமா என்ன பேசிட்டு போறீங்கன்னு அவங்க கிட்ட கேக்குறாரு. அவங்க அப்படியே திகைச்சு நின்னு நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீடர்கள் ரொம்ப ஆச்சரியத்தோட, எருசலேம்ல நடந்ததெல்லாம் தெரியாத ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் போலன்னு கேக்குறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை எப்படி உடைஞ்சு போச்சுன்னு விவரிக்கிறாங்க. அவர்தான் இஸ்ரேல மீட்பாருன்னு நாங்க ரொம்ப நம்பி இருந்தோம். ஆனா எங்க தலைவர்கள் அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்களே, இப்போ கல்லறை காலியா இருக்குன்னு பெண்கள் வந்து சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஒரு சத்திரத்துல தங்குறாங்க.
அப்போ இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு அவங்களுக்கு கொடுத்தார். அந்த நொடியில அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அட, இது இயேசுவான்னு அவங்க அடையாளம் கண்டுகிட்டாங்க. ஆனா அடுத்த கணமே அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டார். அவர் நம்ம கூட பேசினப்போ நம்ம உள்ளம் அப்படியே பற்றி எரியலையான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு உடனே எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. இப்போ நம்ம கவனம் மேல் அறைக்குள்ள பயந்து போய் ஒளிஞ்சிருந்த திருத்தூதர்கள் பக்கம் திரும்ப போகுது. அவங்க பயம், சந்தேகம், அப்புறம் உயிர்த்தெழுதல் பத்தி வந்த அரைகுறையான செய்திகளால ரொம்பவே போராடிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு மக்தலா மரியாளுக்கும் மத்த பெண்களுக்கும் யோவண்ணாவுக்கும் அப்புறம் எம்மாவு சீடர்களுக்கும் தோன்றியிருந்தார். இந்த ஒவ்வொரு சந்திப்பும் இப்போ நடக்க போற ஒரு பெரிய முக்கியமான சந்திப்புக்கு ஒரு அடித்தளம் மாதிரி அமைஞ்சது. அதுதான் திருத்தூதர்கள் அவர் சந்திக்க போற தருணம். கதவெல்லாம் பூட்டியிருந்த அந்த மேலறைக்குள்ள 10 திருத்தூதர்களுக்கு நடுவுல இயேசு திடீர்னு தோன்றி உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார். அவங்களோ பயந்து போய் இது ஏதோ ஆவியா இருக்கும்னு நினைச்சு நடுங்கிட்டாங்க. அவங்க பயத்தை போக்குறதுக்காக இயேசு பல விஷயங்களை செஞ்சார். ஏன் இப்படி கலங்கி போயிருக்கீங்கன்னு கேட்டு தன்னுடைய கைகள்லையும் விலாவிலையும் இருந்த காயங்களை காட்டினார். அவங்க கண் முன்னாடியே சுட்ட மீனையும் தேனையும் சாப்பிட்டு தான் ஆவி இல்லைன்னு நிரூபிச்சார். கடைசியா அவங்க மேல ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி திருச்சபையின் முதல் தலைவர்களை நியமித்தார். ஆனா அந்த முதல் சந்திப்பு நடந்தப்போ தோமா அங்க இல்ல. மத்த திருத்தூதர்கள் வந்து சொன்னதை கேட்டதும் அவர் நம்பவே இல்ல. அவருடைய கைகள்ல ஆணி அடிச்ச தழும்ப நான் என் கண்ணால பார்த்து அதுல என் விரல விட்டு அவருடைய விலாவுல என் கையை வச்சா மட்டும்தான் நம்புவேன், அது வரைக்கும் நான் நம்ப மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டார். சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே மேலறையில இயேசு மறுபடியும் தோன்றினார். இந்த முறை தோமாவும் அங்க இருந்தார். இயேசு நேரா தோமா கிட்ட போய், இதோ உன் விரலை இங்க நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவில இடு, சந்தேகப்படாதே நம்பிக்கை கொள்னு சொன்னார். அத பார்த்த தோமாவோட எல்லா சந்தேகமும் காணாம போச்சு. அவர் உடனே என் ஆண்டவரே, என் தேவனேன்னு சொல்லி ஒரு ஆழமான விசுவாச அறிக்கையை கொடுத்தார். இயேசு மக்கள்கிட்ட இருந்த விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தவும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும் அந்த நாடு முழுவதும் நிறைய பேருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். கெரியோத் என்ற ஊர்ல யூதாஸோட அம்மா மரணப்படுக்கையில இருந்தாங்க. அவங்களுக்கு இயேசு தோன்றினார். அவங்களுடைய வேதனைய பார்த்து, அழாதே, நான் உன்னை தீர்ப்பிட வரல, ஆறுதல் கொடுக்கத்தான் வந்தேன்னு சொல்லி அவங்க மகன் பத்தி அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்தார். கலிலேயா கடலோரத்துல ஒரு நாள் ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டும் மீன் கிடைக்காத சீடர்களுக்கு இயேசு உதவி செஞ்சார். ஒரு பெரிய மீன்பிடிப்புக்கு அப்புறம் அவர் பேதுரு கிட்ட 3 முறை, யோவானின் மகன் சீமோனே, இவங்களை விட நீ என் மேல அதிகமா அன்பு செலுத்துகிறாயான்னு கேட்டார். பேதுரு 3 முறை மறுதளிச்சதை சரி செஞ்சு அவரை மறுபடியும் நிலைநிறுத்தி என் நாடுகளை மேய்ன்னு சொல்லி திருச்சபையை வழிநடத்துற பெரிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தார். தாபோர் மலையில 500க்கும் அதிகமான விசுவாசிகள் கூடியிருந்தப்போ இயேசு அவங்களுக்கு தோன்றினார். அங்க கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம்னோ தன்னுடைய ஆன்மீக அரசு எப்படிப்பட்டதனோ அவங்களுக்கு போதிச்சார். என் கட்டளைகளை பின்பற்றவங்க தான் என் மேல உண்மையா அன்பு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு கத்துக் கொடுத்தார். இப்போ திருச்சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய திருத்தூதர்களையும் சீடர்களையும் தயார்படுத்துறதுக்காக இயேசு கொடுத்த கடைசி பாடங்களை நம்ம கவனிக்க போறோம். திருத்தூதர்களை எதிர்கால தலைவர்களா தயார்படுத்த பாவம் பத்தின ஒரு ஆழமான புரிதலை இயேசு கொடுத்தார். ஒரு பாவத்தோட தீவிரத்தை முடிவு செய்யறதுக்கு அது எப்போ, யார் கூட, என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டதுன்னு பல கோணங்கள் அதை ஆராயணும்னு கத்துக் கொடுத்தார். இது ஒருத்தரை தீர்ப்பிடுறதுக்காக இல்ல, மாறா அவங்கள இரக்கத்தோட வழிநடத்துறதுக்கு தான். பெத்தானியாவுல தன்னுடைய சீடர்களோட கடைசி தடவையா விருந்து சாப்பிட்டப்போ இயேசு இந்த நம்பிக்கையான வார்த்தைகளை சொன்னார். என் அரியணைக்கு பக்கத்துல உங்களுக்காக இடங்களை ஆயத்தம் செய்ய போகிறேன், அன்பினால என் கூட இணைஞ்சிருங்க. அவங்களோட எதிர்கால பணிக்கு தேவையான அன்பையும் மன்னிப்பையும் பத்தின ஒரு கடைசி நினைவோட்டலா இது இருந்துச்சு. இப்போ இயேசுவோட இந்த உலக வாழ்க்கையின் கடைசி தருணங்களையும் அவர் வாக்கு கொடுத்தபடியே தேற்றரவாளனான பரிசுத்த ஆவியானவர் வந்ததையும் நாம பார்க்க போறோம். அவர் விண்ணகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கு நடுவுல ரொம்ப மென்மையான ஆழமான ஒரு பிரியாவிடை நிகழ்ந்தது. அப்போ அவர், ஞானத்தின் அரசியே, உம்மையன் ஆசீரால் முடிசூட்டுகிறேன்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிச்சார். கடைசியா ஒலிவு மலையில தன்னுடைய திருத்தூதர்கள் சீடர்கள் எல்லாரும் பார்க்க இயேசு ஒரு ஒளி மேகத்துல விண்ணகத்துக்கு ஏறிச் சென்றார். அப்போ அங்க தோன்றிய 2 வானதூதர்கள் அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவாருன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இயேசு போனதுக்கு அப்புறம் மேலறையில பேதுரு தலைமை தாங்கி யூதாசுக்கு பதிலா மத்தியாவை தேர்ந்தெடுத்து திருத்தூதர்களோட எண்ணிக்கைய மறுபடியும் 12 மாத்துறதுக்கு சீடர்களுக்கு வழிகாட்டினார். ஒரு பெரிய சூறாவளி காத்து அடிக்கிற மாதிரி முழக்கத்தோட நெருப்பு நாவுகள் வடிவத்துல பரிசுத்த ஆவியானவர் அன்னை மரியாள் மேலையும்
திருத்தூதர்கள் மேலையும் ரொம்ப சக்தி வாய்ந்த விடமா இறங்கினார். இதுதான் அவங்களுடைய பெரிய பணியை தொடங்கறதுக்கு தேவையான அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தது. இந்த எல்லா நிகழ்வுகளும் நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்வியே எழுப்புது. கடவுள் நமக்கு கொடுக்கிற திருவருளோட உண்மையான விலை என்ன? அதை நாம எப்படி பாதுகாத்துக்கணும்? இயேசுவே கத்துக் கொடுத்த மாதிரி திருவருளை யாரும் காலால் மிதிக்க வேண்டாம். ஏன்னா அது ஓர் இறைவனுடைய உயிரையும் இரத்தத்தையும் விலையாக கொண்டது. கெத்சமனி தோட்டம். ஒரு அதிகாலை நேரம். அன்னை மரியாளும் சீடர் யோவானும் ஒரு ரொம்ப முக்கியமான பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சாதாரண பயணம் கிடையாதுங்க. இத ஆண்டவர் இயேசுவோட இறுதி தருணங்களை, அவர் பட்ட பாடுகளை எல்லாம் நினைவு கூறும் ஒரு திரியாத்திரை. சரி, துயரம் நிறைந்த இந்த பாதை அவங்களை எங்க அழைச்சிட்டு போகுதுன்னு நாமளும் அவங்களோட சேர்ந்து பயணிப்போம். இந்த முழு கதையில நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, அன்னை மரியாவோட இறுதி நாட்களின் 4 முக்கியமான கட்டங்களை பத்தி தான். முதல்ல ஒரு தாயா அவர் மேற்கொண்ட அந்த திரியாத்திரை. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரகசியம் வெளிப்படும். அதை தொடர்ந்து திருச்சபையின் முதல் தியாகம். அப்புறம் கடைசியா அவரோட விண்ணேற்பு. வாங்க இந்த உணர்ச்சிகரமான கதையில இன்னும் ஆழமா போலாம். அவங்களுடைய முதல் நிறுத்தம் கெத்சமனியில இருந்த வேதனையின் பாறை. இதே இடத்துலதான் ஆண்டவர் இயேசு தன் சிலுவை பாடிகளுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வேதனையில ஜெபிச்சார். அன்னை மரியா அந்த பாறையில இன்னும் காய்ந்து போயிருந்த தன் மகனோட இரத்த தடயங்களை ரொம்ப உருக்கமா முத்தமிடுறாங்க. ஒவ்வொரு தொடுதலும் ஒரு தாயோட ஆழ்ந்த துயரத்தோட வெளிப்பாடா இருக்கு. யோவான் எதையும் பேசாம மௌனமா இத பாத்துட்டு நிக்க அந்த இடம் முழுக்கவே ஒரு பெரிய துக்கத்தால நிறைஞ்சிருக்கு. அடுத்ததா அவங்க இயேசுவ காட்டி கொடுத்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல அன்னை மரியா மீட்பு வரலாற்றுல தன்னோட பங்கு என்னங்கறத பத்தி ரொம்ப ஆழமா சிந்திக்கிறாங்க. அவங்க ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பீட்டை முன்வைக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்துல ஏவாளோட கீழ்ப்படியாமையால மனித குலத்துக்கு வீழ்ச்சி வந்ததுன்னா, தன்னுடைய கீழ்ப்படிதலால அந்த நிலைமை சரி செய்யப்பட்டதா அவங்க உணர்றாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மேற்கோள் அதான் சொல்லுது. நானே ஆவேயின் பெண், ஏவாளால் சீர்குலைக்கப்பட்ட ஒழுங்கை நான் சரி செய்தேன். இது மீட்பு பணியில தன்னோட பங்க அவங்க எப்படி பார்த்தாங்கங்கிறதுக்கு ஒரு தெளிவான சான்று. அதுக்கப்புறம் அவங்க தொழுநோயாளிகள் வாழ்ந்த குகைகளை கடந்து போறாங்க. அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. ஒரு காலத்துல இயேசுவால குணமாக்கப்பட்ட சிலர் இப்போ நம்பிக்கை இழந்து அவரை பத்தி ஏளனமா பேசுறாங்க. ஆண்டவர் இயேசுவோட கொடூரமான மரணம் அவங்களுடைய விசுவாசத்தை ரொம்ப ஆழமா பாதிச்சிருந்தது. மரியாவோட வார்த்தைகள்ல சொல்லப்போனா அவங்க இப்போ இரட்டிப்பு தொழுநோயாளிகள். உடம்புலயும் தொழுநோய், ஆன்மாவிலையும் விசுவாசமற்ற தொழுநோய். கொல்கோதா மலையோட உச்சியில ஆண்டவரின் சிலுவை நின்ற இடத்துல அன்னை மரியா ஒரு ஆச்சரியத்தை பாக்குறாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீட்டை பாருங்களேன். ஒரு காலத்துல சபிக்கப்பட்டு வறண்டு கிடந்த அந்த நிலத்துல ஒரு சின்ன அழகான சிவப்பு மலர் பூத்திருக்கு. இது அவங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சின்னமா தெரியுது. மரணம் நடந்த இடத்துல கூட இயேசுவின் ரத்தம் புதிய வாழ்வு கொண்டு வந்திருக்கு. ஆனா இந்த நிலத்தை விட மனுஷங்களோட இதயங்கள் ஏன் இன்னும் கல்லா இருக்குன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இந்த மலர் நம்பிக்கையோட ஒரு சிறிய ஆனா ரொம்ப ஆழமான சின்னமா அங்க இருக்கு. இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போகுது. ஒரு ராத்திரி நேரத்துல அரிமத்தியா ஊர் யோசேப்பு, நிக்கோதேமு மற்றும் லாசர், இவங்க 3 பேரும் மரியாவை ரகசியமா சந்திக்க வராங்க. அவங்க கொண்டு வரது ஒரு பரிசில்ல, ஒரு புனிதமான ரகசியம். அது என்னன்னு பாக்கலாம். நிக்கோதேமோ அப்போ 2 திருக்கச்சைகள், அதாவது புனித துணிகள் பத்தி விளக்குறாரு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற அட்டவழிய பாத்தீங்கன்னா, முதல் துணியில இயேசுவோட உருவம் சிதஞ்சு ரத்த கரையோட ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா கல்லறையில பயன்படுத்தப்பட்ட 2வது துணியில அவரோட உருவம் ஒரு அற்புதம் மாதிரி ரொம்ப அமைதியா நாளுக்கு நாள் தெளிவா பதிஞ்சிருந்தது. இது எப்படி சாதியம்? அதுதான் இங்க இருக்கிற மர்மம். இந்த 2வது திருக்கச்சைய பார்த்ததும் அன்னை மரியாவின் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறுது. தன் மகனோட சிதஞ்சு போன முகத்துக்கு பதிலா இப்போ அவரோட அமைதியான கம்பீரமான உருவத்தை அவங்க பாக்குறாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆறுதல். இங்க இருக்கிற மேற்கோள் அவங்களோட உணர்வுகளை அப்படியே படம் பிடிக்குது. அவர் அந்த துணியில் இருக்கிறார், அழகாகவும் கம்பீரமாகவும். மரியாவோட தனிப்பட்ட துக்கத்திலிருந்து இப்போ கதை திருச்சபையோட முதல் பொதுவான சோதனைக்கு நகருது. ஆண்டவர் இயேசு முன்னாடியே சொன்ன மாதிரி துன்புறுத்தல் காலம் தொடங்க போகுது. அதோட முதல் பலி ஸ்தேவான ஒரு திருத்தொண்டர். ஸ்தேவானோட மறைச்சாட்சியம் இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி 4 கட்டங்களா நடக்குது. முதல்ல அவர் வானம் திறந்து இயேசுவை கண்டதா அறிவிக்கிறாரு. இத கேட்டதும் கூட்டத்தோட கோபம் உச்சத்துக்கு போகுது. 2வதா அவங்க அவரை நகரத்துக்கு வெளியில இழுத்துட்டு போறாங்க. 3வதா சவுல்ங்கிற ஒரு இளைஞனோட மேற்பார்வையில கல்லெறிதல் தொடங்குது.
கடைசியா ஆண்டவர் இயேசுவ போலவே ஸ்தேவான் இவர்களை மன்னியும்னு ஜெபிச்சபடியே உயிர் துறக்கிறார். இதுதான் திருச்சபையோட முதல் மறைச்சாட்சியம். இந்த கொடூரமான வன்முறைக்கு நடுவுல 2 முக்கியமான நபர்கள் எதிரெதிர் துருவங்களா நிக்கிறாங்க. இந்த ஒப்பீட்ட பாருங்க. ஒரு பக்கம் கமாலியல், ஒரு பெரிய அறிஞர், இந்த அநீதியை பார்த்து அருவருப்படைஞ்சு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இளம் சவுல், அவன் இந்த துன்புறுத்தலுக்கு தலைமை தாங்கி நடத்துறான். கமாலியல் இது கடவுளிடமிருந்து வந்தா அதை அழிக்க முடியாதுன்னு நம்புறாரு. ஆனா சவுலோ வன்முறையை தேர்ந்தெடுக்கிறான். ஒரே ஒரு தருணம் அவங்க 2 பேரோட எதிர்கால பாதைகளையும் தீர்மானிக்குது. அன்னைக்கு ராத்திரி திருத்தூதர்களும் மரியாவும் யாருக்கும் தெரியாம இரகசியமா போய் ஸ்தேவானோட உடலை மீட்கிறாங்க. திருச்சபையின் முதல் தியாகிக்கு ஒரு கண்ணியமான அடக்கத்தை வழங்குறாங்க. அன்னை மரியா தம் மகனுக்கு செஞ்சது போலவே ஸ்தேவானோட உடலையும் ரொம்ப அக்கறையா சுத்தம் செய்றாங்க. இது திருச்சபா ஒரு புதிய குடும்பமா உருவாகிடுச்சுங்கிறத காட்டுது. ஆனா நிக்கோதேமேவோட எச்சரிக்கை தெளிவா இருக்கு. இது ஒரு ஆரம்பம்தான். இப்போ பல வருஷங்கள் ஓடிடுச்சு. திருத்தூதர்கள் எல்லாம் உலகத்தோட பல பகுதிகளுக்கு போய் இயேசுவோட நற்செய்திய அறிவிச்சிட்டு இருக்காங்க. பல துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல வயதான அன்னை மரியா யோவானோட சேர்ந்து கெத்சமனில அமைதியா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அவங்களோட இறுதி நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு நாள் ராத்திரி யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்தாளி வர்றார். ஸ்தேவானோட மரணத்தின் போது அங்க இருந்த கமாலியல் தான். இப்போ அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கண்ணும் தெரியல. ஆனா அவர் வந்தது உடம்புல இருக்கிற பார்வைக்காக இல்ல. இந்த மேற்கோள் காட்டுற மாதிரி அவரு என் ஆன்மாவுக்கு ஒளி வேணும்னு கேக்குறாரு. இத்தனை வருஷம் கழிச்சு அவர் உண்மையை தேடி மரியா கிட்ட மன்னிப்பும் ஆன்மீக வழிகாட்டுதலும் கேட்டு வராரு. அதே போல பேதுருவும் கடைசியா ஒரு தடவை மரியாவை சந்திக்க வர்றார். பல வருஷங்கள் ஆயிருந்தாலும் இயேசுவ மறுதலிச்ச அந்த குற்ற உணர்ச்சி அவரை விட்டு போகல. அம்மா என்னை மன்னியுங்கள்னு கதறாரு. ஆனா மரியா அவரை ரொம்ப அன்பா தேற்றுறாங்க. இயேசு உன்னை மன்னித்து விட்டார், நானும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி திருச்சபையின் தலைவரா அவரை ஆசிர்வதிக்கிறாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மன்னிப்பு மற்றும் உறுதிப்படுத்தலின் தருணம். தன்னோட கடைசி நேரத்துல மரியா யோவான் கிட்ட திருச்சபையின் அடித்தளத்தை பத்தி பேசுறாங்க. அது அன்பு. ஸ்தேவானோட தியாகம், பேதுருக்கு கிடைச்ச மன்னிப்பு, கமாலியலோட தேடல், இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே விஷயம் அன்புதான். துன்புறுத்தல்களை வெல்ல போற ஒரே சக்தி அன்புதான் என்பதுதான் அவங்களோட இறுதி போதனையா இருக்கு. கடைசியா அன்னமரியா தன்னோட பூலோக பயணம் முடிய போறத உணர்றாங்க. ஆனா இது ஒரு துக்கமான தருணமே இல்ல. அவங்க இது ரொம்ப ஆழ்ந்த மகிழ்ச்சியோட அறிவிக்கிறாங்க. என் அன்பு செய்யும் திறனின் அளவு நிறைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க வாழ்க்கை அன்பால எத்தனால நிறைஞ்சு வழிஞ்சதுன்னா அவங்க உடலும் ஆன்மாவும் அதை தாங்கிக்க முடியாம இயற்கையாவே விண்ணகத்தை நோக்கி ஈர்க்கப்படுது. இது ஒரு மரணம் இல்ல, அன்போட உச்சக்கட்ட வெளிப்பாடு. அன்னையோட விண்ணேற்பு ஒரு அற்புத மாதிரி படிப்படியா நடக்குது. முதல்ல அவங்க ரொம்ப அமைதியா படுக்கையில உயிர் துறக்கறாங்க. வலி இல்ல, வேதனை இல்ல, ஒரு பேரானந்த நிலை. அடுத்த கணமே ஒரு பிரகாசமான ஒளி அந்த அறையே நிரப்புது. எண்ணில் அடங்காத வானதூதர்கள் தோன்றி அவங்க உடலை அப்படியே தூக்குறாங்க. கூர வழியா விண்ணுக்கு எடுத்துட்டு போற அந்த அற்புத காட்சியை யோவான் காண்கிறார். கடைசியா மரியாவோட உடல் மகிமைப்படுத்தப்பட்டு உயிரோட விண்ணகம் ஏறி போறதையும் அவர் பாக்குறாரு. இது அவங்களோட பூலோக பயணத்தோட ஒரு அற்புதமான முடிவு. ஒரு தாயோட துயர பயணமா ஆரம்பிச்ச இந்த கதை ஒரு அற்புதமான விண்ணேற்புல முடியுது. இது வெறும் ஒரு புனிதரோட கதை மட்டும் இல்ல, விசுவாசம், மன்னிப்பு, எல்லாத்துக்கும் மேல அன்போட சக்திய பத்தின ஒரு ஆழமான விளக்கம். அப்ப கடைசியா நமக்குள்ள எழ வேண்டிய கேள்வி இதுதான். அன்னை மரியாவின் இந்த இறுதி நாட்கள் ஒரு தாயாகவும் முதல் சீடராகவும் அவரின் தனித்துவமான பங்கு பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது?